ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MCBS வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 8 சயின்ஸ் சாப்டர் 1 எக்ஸ்ப்ளோரிங் த இன்வெஸ்டிகேட் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த புக்ல எல்லா சாப்டர்லயுமே ப்ரோப் அண்ட் பாண்டர் அப்படின்னு இருக்கும். இப்ப ப்ரோப் அண்ட் பாண்டர்னா என்ன அப்படின்னா, நம்ம திங்க் பண்ணி ஆராய்ச்சி இன்வெஸ்டிகேட்டும் பண்ண போறோம். Dear young scientist, welcome back. On the first page of each chapter, you will find a set of questions. These are not meant for any exam. There are unique invitation to spark your curiosity to explore the world of science. இப்ப இந்த புக்ல வந்து எல்லா சாப்டரோட ஃபர்ஸ்ட் பேஜ்லயுமே இந்த மாதிரி ஒரு காலம் வந்து இருக்கும். இதுல இருக்கிற எந்த கொஸ்டின்ஸுமே வந்து எக்ஸாம்க்கு வந்து வராது. ஆனாலும் இது எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சயின்ஸை பத்தின உங்களோட கியூரியாசிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான். உங்களுக்கு வந்து என்னென்ன கியூரியாசிட்டி இருக்கோ அது எல்லாமே எப்படி எல்லாம் கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் எல்லா சாப்டர்லயுமே கொடுத்திருக்காங்க. Why is one side of பூரி thinner than the other? எல்லார் வீட்லயுமே பூரி வந்து மேக் பண்ணுவாங்க. அப்படி மேக் பண்ணும்போது பூரியோட ஒன் சைடு மட்டும் இன்னொரு சைடோட கம்பேர் பண்ணும்போது பூரியோட ஒன் சைடு மட்டும் ஏன் வந்து தின்னரா இருக்கு? Are there more grains of sand on all beaches and desert of the world? Are more stars in our galaxy? இப்ப வேர்ல்ட்ல இருக்கிறதுலயே நிறைய கிரைன்ஸ் ஆஃப் சாண்ட் மணல் துகள்கள் எல்லாமே இந்த பீச் அண்ட் டெசர்ட்ல தான் இருக்குதா, அல்லது நம்மளோட கேலக்சில தான் நிறைய ஸ்டார்ஸ் வந்து இருக்குதா? Right from grade 6, we have observed the incredible diversity of plants and animals around us, from the different shapes of leaves to many kinds of insects. Why has nature created such a vast variety? இப்ப நம்ம கிளாஸ் 6ல plants and animals இது ரெண்டுலயுமே வந்து நிறைய வெரைட்டி வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப லீவ்ஸ்ன்னு எடுத்துட்டா கூட எல்லா லீவ்ஸும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒரு லீவ்ஸும் ஒரு ஷேப் அண்ட் ஒரு சைஸ்ல வந்து இருக்கும். அதே தான் இன்செக்ட்டுக்கும். ஏன் வந்து நேச்சர்ல இவ்ளோ வெரைட்டி வந்து இருக்குது? இஸ் த சர்ச் அ கொஸ்டின் தட் மேக்ஸ் யூ கியூரியஸ் அபவுட் த வேர்ல்டு. இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கேட்க தான் வேர்ல்ட பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கியூரியஸ் வந்து உங்களுக்கு வரும். Our journey with curiosity into the world of science continues in grade 8. We hope you bring along the spirit of adventures and exploration as guided us so far. In grade 6, we discovered how science begins with wonder, with simple why and how questions about the world around us. இப்ப நம்ம கிளாஸ் 6ல இருந்தே வந்து நியூ புக் வந்து கியூரியாசிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங்ல தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கிரேட் 8லயுமே நம்ம கியூரியாசிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங்ல தான் வந்து பார்க்க போறோம். இப்ப கிரேட் 6ல நம்ம சயின்ஸ் அப்படிங்கறத இந்த புக்ல நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பொருள்ஸுமே, நம்மளை சுத்தி இருக்க எல்லா திங்ஸுமே ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதுக்காக வந்தது அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி கிரேட் 7ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, in grade 7 we learned that science is always evolving, that each answer opens new questions and how our ideas can slowly change as we explore deeper. Now in grade 8 we take the next step, entering the investigate world of science, where wonder and evolution come together to form the heart of how science works. இப்ப நம்ம கிளாஸ் 7ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, சயின்ஸ் அப்படிங்கிறது எவால்வ் ஆயிட்டே இருக்கும். அது வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருக்கும்னு பார்த்தோம். புதுசா ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கும் போதுமே நமக்கு ஆன்சருமே எப்படி வந்துட்டே இருந்ததுன்னு பார்த்தோம். புதுசா வந்துகிட்டே இருக்கும்னு பார்த்தோம். இப்ப கிரேட் 8ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்வெஸ்டிகேட்டும் பண்ண போறோம். இப்ப சயின்ஸ் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணி அது இப்படியும் வந்திருக்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்வெஸ்டிகேட்டும் பண்ண போறோம். அண்ட் ஆஸ்கிங் ஒன்லி சிம்பிள் கொஸ்டின். நவ் யூ கேன் ஆஸ்க் மோர் ஃபோக்கஸ்டு கொஸ்டின் அண்ட் டிசைன் வேஸ் டு பெர்ஹாப்ஸ் டூ சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் யூஸ் யுவர் அப்சர்வேஷன் டு இம்ப்ரூவ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப இந்த புக்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நிறைய நியூ ஃபேக்ட லேர்ன் பண்றது வந்து முக்கியம் கிடையாது. நீங்க எப்படி வந்து புது ஃபேக்ட் எல்லாமே கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம்னு சொல்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் சயின்ஸ். இன்வெஸ்டிகேஷன் சயின்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் வந்து சிம்பிளா இருக்கும். ஆனா அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நம்ம புதுசா என்ன செஞ்சுட்டு இருக்கணும், கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அததான் வந்து இந்த புக்ல வந்து நம்ம பார்க்க போறோம். எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம், அந்த கொஸ்டின்ஸை எப்படியெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேட்னா என்னன்னா எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த புக்ல வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி நீங்க நிறைய கொஸ்டின் கேட்டு அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு சொன்னோம்ல. இப்ப நீங்க வந்து நிறைய கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டினை எப்படியெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வந்து அதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம இந்த புக்ல வந்து பார்க்க போறோம். Step by step, we will learn how to use questions as a starting point to try to observe carefully, experiment thoughtfully,
and explain clearly what we see. In doing so, each of you won't just be learners but also investigators, young scientists exploring real world puzzle. These may range from everyday life, like why does dough rise, to the bigger mysteries of earth and beyond, like is the world getting warmer. நம்ம சயின்ஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம். அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும். எல்லாம் கேட்கறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து வரும் அப்படின்னா அப்சர்வ் கேர்ஃபுல்லி. இப்ப நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்க அல்லது உங்களோட சரௌண்டிங்ல ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து பாக்குறீங்க அப்படின்னா அதை வந்து கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் நீங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்க முடியும். அப்படி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எக்ஸ்பிரிமெண்ட்டும் கவனமா பண்ணணும். அதே மாதிரி அதை எக்ஸ்பிளைனும் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டரா வந்து ஆயிடலாம். நாட் ஓன்லி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க வந்து இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு அதை கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு யங் சயின்டிஸ்டோட ஆகலாம்னு சொல்றாங்க. இப்ப இது எல்லாமே எப்படி கேட்கறது? நம்ம டே டு டே லைஃப்ல எவ்ரி டே லைஃப்ல வந்து என்னென்ன நடக்குதோ அதுல இருந்தே நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மாவு எல்லாமே வந்து ஏன் ரைஸ் ஆகுது? சில மாவெல்லாம் வந்து பிணைஞ்சு வச்சோம் அப்படின்னா அது வந்து அப்படியே டபுள் ஆகும். அதே மாதிரி ஏர்த்லயும் வந்து நிறைய மிஸ்ட்ரீஸ் வந்து இருக்கு. ஏன் ஏர்த் வந்து வார்மரா இருக்கு? ஏன் ஏர்த் வந்து ரெயின் வருது? ஏன் ஏர்த் வந்து கூலரா இருக்கு? அப்படின்னு முதற்கொண்டு நம்ம சின்ன கொஸ்டின்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம பெரிய கொஸ்டின்ஸ்க்குமே வந்து ஆன்சர் பண்ணலாம். அது எப்ப பண்ண முடியும்? அப்சர்வ் கேர்ஃபுல்லி. As you turn each page of this book, we hope you notice the interesting design of our page numbers once again. On the left-hand page at the bottom, you will find the image of root, symbolizing the deep, solid foundation of knowledge that keeps us connected to our environment, tradition, and our cultural and natural heritage. இப்ப இந்த புக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த புக்கோட ஒரு பேஜையுமே டர்ன் பண்ணும்போது கூட ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேஜ்லயுமே கீழே வந்து பேஜ் நம்பர் கிட்ட இந்த மாதிரி ரூட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த சிம்பிள் எதை மீன் பண்ணுது அப்படின்னா நம்மளோட நாலேஜ் வந்து ரூட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கறதான் இது வந்து மீன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த ரூட் அப்படிங்கிற சிம்பிள் வந்து நம்மளோட நேச்சரை, நம்மளோட ட்ரெடிஷனை, நம்மளோட கல்ச்சரை வந்து இது மீன் பண்ணும். On the right hand pages, in the top corner, you will find a kite soaring in the sky, reminding us that curiosity must take flight if we are to explore the unknown. Together, these two symbols, the root, the kite, invite you to stay grounded in real observation while allowing your ideas to soar towards new horizons. Remember, investigation in science works best only when we balance the solid ground of careful observation with the freedom of creative thinking. எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேஜ்ல வந்து இந்த மாதிரி ரூட் வந்து இருக்குதோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் பேஜ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கைட் வந்து ஃப்ளை பண்ற மாதிரி சிம்பிள் வந்து இருக்கும். இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா நம்மளோட கியூரியாசிட்டியுமே இந்த கைட் வந்து எப்படி பறக்குதோ அதே மாதிரி பறக்கணும்னு சொல்றாங்க. நம்மளோட கியூரியாசிட்டி அந்த மாதிரி பறந்தா மட்டும்தான் நம்ம நிறைய இன்வெஸ்டிகேட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ரெண்டு சிம்பிள்ஸுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா ரூட் அண்ட் கைட். நம்ம வந்து கீழே கிரவுண்ட் லெவல்ல இருந்து மேல ஸ்கை வரைக்குமே நிறைய மிஸ்ட்ரிஸ் வந்து இருக்கு. அந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்டிகேஷனுமே வந்து கீழே கிரவுண்ட் லெவல்ல இருந்து மேல ஸ்கை வரைக்கும் பறக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி சாலிட்ல இருக்கிற அந்த பேஸை நம்ம ஸ்ட்ராங்கா ஆக்கினா மட்டும்தான் உங்களோட கிரியேட்டிவ் திங் இந்த மாதிரி இந்த கைட் எப்படி பறக்குதோ அதே மாதிரி பறந்து மேல போக முடியும். You will also notice some patterns in the lines at the bottom of the page. There are some hidden scientific thoughts in these as well, but don't worry, they are mainly to make the page a little less boring. Let us now take a brief look at the various stops on our journey this year and see where our curiosity, supported by strong root and lifted by soaring ideas, might take us. பேஜ் நம்பர் பக்கத்துல ரூட்டா இருக்கட்டும் அல்லது கைட்டா இருக்கட்டும் அது பக்கத்துல வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த வேர்ல்ட்ல நிறைய ஹிடன் சயின்டிபிக் தாட்ஸ் வந்து இருக்கு. இப்ப இந்த புக்கோட ஒரு பேஜ்லயுமே வந்து இந்த சில இடங்கள்ல இந்த மாதிரி ஹிடன் சயின்டிபிக் தாட்ஸும் வந்து வரும். அது எல்லாமே உங்களை போர் அடிக்கிற மாதிரி இருந்தா கூட அதை நம்ம எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கறத இந்த இயர்ல வந்து பார்ப்போம். This year our investigative adventure will take us on a journey from the tiny microbes we can't see that wide challenges we can't ignore.
இப்ப இந்த இயர் நம்ம என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கே தெரியாத நெறைய டைனி டைனி மைக்ரோப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி பிளானட்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளால இக்னோர் பண்ண முடியாத நெறைய சேலஞ்சஸ் வந்து இருக்கு. அதையும் நம்ம இந்த புக்ல வந்து பார்க்க போறோம். We will start by examining something as small as a single drop of water and uncover a hidden world of tiny organisms unseen but deeply linked to us. Some of these are invisible helpers that help us digest our food or produce medicines, while others can be harmful, causing infection. இப்ப நம்ம வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சிங்கிள் டிராப் ஆஃப் வாட்டர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுலயே நிறைய ஹிடன் டைனி ஆர்கானிசம் வந்து இருக்கும். ஆனா இது எல்லாமே வந்து நம்மளால பார்க்கவே முடியாதுதான். ஆனா அது வந்து நம்மளோட லிங்க் ஆகி தான் இருக்கும். எப்படி வந்து லிங்க் ஆகி இருக்கும் அப்படின்னா, இந்த வாட்டர்ல இருக்க நிறைய டைனி ஆர்கானிசம் வந்து இன்விசிபிள் ஹெல்பர்ஸா இருக்கலாம். இப்ப நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த ஃபுட்ல வந்து நம்ம டைஜஸ்ட் பண்றதுக்கு இந்த வாட்டர்ல இருக்கிற டைனி ஆர்கானிசம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி மெடிசின் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். எல்லா டைனி ஆர்கானிசமுமே வந்து நமக்கு ஹெல்பர்ஸா தான் இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. நிறைய டைனி ஆர்கானிசம் வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல்லா நமக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய வந்து நமக்கு இன்ஃபெக்ஷனும் கிரியேட் பண்ணும். பட் வாட் does our body need to stay healthy? How do we fight these infection? We'll find out how nutritious food, exercise, medicine, and vaccine help us stay healthy and fight infection. But that's just a beginning. In today's world, science does play a major role in improving our lives. அப்ப நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவைப்படுது? இப்ப நம்ம வந்து இன்ஃபெக்ஷன்ல இருந்து ஃபைட் பண்ண போறோம் அப்படின்னா, எப்படியெல்லாம் அந்த இன்ஃபெக்ஷனோட ஃபைட் பண்றது? இப்ப நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து, நெறைய எக்சர்சைஸ் பண்றதுல இருந்து, மெடிசின் அல்லது வேக்சின் போடுறதுல இருந்து, நம்ம இன்ஃபெக்ஷன் கூட வந்து ஃபைட் பண்ணி நம்மள வந்து நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கலாம். ஆனா இது எல்லாமே ஒரு பிகினிங் தான். இப்ப இருக்கிற வேர்ல்ட்ல வந்து சயின்ஸ் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல நெறைய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அப்படி என்னென்ன ரோல்லாம் வந்து ப்ளே பண்ணுது? For example, we use electric current in many ways to help make our lives easier. We depend on the heating effect of electric current to keep us warm, while the magnetic effect help motors run and machines functions. For example, இப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பவர் வந்து சொல்லலாம். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷன் தான். ஆனா அந்த எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறது நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து நம்மளோட லைஃப் வந்து ஈஸியா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்ப நம்மளோட டே டு டே லைஃப்ல இந்த எலக்ட்ரிக் கரண்ட்ட நம்ம டிபெண்ட் பண்ணி நெறைய வேலை வந்து பண்றோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரொம்ப குளிரான இடத்துல வந்து இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ரூம் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப குளிரா இருக்கும். அப்ப அந்த ரூம வந்து வார்மா வச்சுக்கிறதுக்கு நீங்க ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து போடுவீங்க. அதே மாதிரி இப்ப சப்போஸ் உங்களோட ரூம் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன செய்வீங்க? ஏசி வந்து மாட்டுவீங்க. அப்ப இது எல்லாமே எத ரிலேட் பண்ணி தான் இருக்கு? எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ல இருக்கிற மோட்டார்ஸ் ரன் பண்றதுக்கும் நிறைய மிஷின் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறதுக்குமே வந்து இந்த எலக்ட்ரிக் பவர் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். These phenomena depend on fundamental forces. So after watching electricity do work, we move on to study these forces themselves, starting with those that make objects speed up, slow down, or change direction. இப்ப இந்த ஃபேக்ட் எல்லாமே எத ரிலேட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ஃபேக்டர் ரிலேட் பண்ணி தான் இருக்கும். இப்ப நம்ம எலக்ட்ரிக் பவர் வந்து பார்த்தோம்ல. இந்த எலக்ட்ரிக் பவரோட நம்ம ஃபோர்ஸ் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்ப்போம். இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மூவ் ஆயிட்டு இருக்க ஆப்ஜெக்ட்டோட ஸ்பீட வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணலாம் அல்லது ஸ்லோ டவுன் பண்ணலாம். ஸ்பீட வந்து கம்மி பண்ணலாம் அல்லது அதோட டைரக்ஷன வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாமே எதனால நடக்கும் அப்படின்னா, ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால நடக்கும். அப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? Understanding forces helps explain why a ball thrown up in the air falls back to the ground or why a car stops when the brakes are applied. இப்ப நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம்னு சொன்னோம்ல. ஃபோர்ஸ் அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னா அதுல இருக்கிற பேசிக் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு பால் வந்து மேல தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த பால் திரும்ப என்ன செய்யும்? கிரவுண்டுக்கு வந்துரும். அந்த பால் மேலேயே இருக்குமா? இருக்காது. கிரவுண்டுக்கு தான் வரும். அப்ப அது எதனால வருது? அதே மாதிரி இப்போ ஒரு கார் வந்து நம்ம பிரேக் போட்ட உடனே ஸ்டாப் ஆகுது. ஏன் பிரேக் போட்ட உடனே ஸ்டாப் ஆகுது? இது எல்லாமே எதை ரிலேட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ரிலேட் பண்ணி தான் இருக்கும். இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இந்த புக்ல வந்து பார்க்க போறோம். This also leads us to idea of pressure, how the force is distributed over an object. The same concept of force and pressure also decide how air moves. A small difference in pressure can result in gentle breeze, stronger pressure.
Different can lead to strong wind and sometimes even cyclone. ஃபோர்ஸ் பத்தி பார்த்தோம்ல. ஃபோர்ஸ் பத்தி பார்க்கும்போதே நம்ம பிரஷர் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். இப்போ ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ அதை பொறுத்து தான் வந்து இந்த பிரஷர் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நம்ம ஏர வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஏர்ல வந்து பிரஷர் வந்து எப்படி இருக்கோ அந்த பிரஷரை பொறுத்து தான் அந்த ஏர் வந்து பிரீஸா இருக்குமா, விண்டா இருக்குமா அல்லது சைக்ளோனா இருக்குமா அப்படிங்கறத பொறுத்து டிசைட் பண்ணோம். இப்போ ஏர்ல வந்து பிரஷர் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பிரீஸா இருக்கும். அதே இது ஏர்ல வந்து பிரஷர் ஸ்ட்ராங்கரா இருந்தது அப்படின்னா அது ஸ்ட்ராங் விண்டாவோ அல்லது சைக்ளோனா கூட மாறலாம். So these forces are connected to powerful weather events like storm and cyclone that affect our daily lives, agriculture and even our safety. இப்ப இந்த மாதிரி ஃபோர்ஸ் எல்லாமே வெதரோட கலக்கும் போது நமக்கு வந்து ஸ்டோமாவோ அல்லது சைக்ளோனாவோ மாறும். அப்படி மாறும்போது நம்மளோட டெய்லி லைஃப்ஸே வந்து அதை அஃபெக்ட் பண்ணிடும். அக்ரிகல்ச்சரை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட சேஃப்டியுமே வந்து அந்த ஸ்டோம் அண்ட் சைக்ளோன் வந்து அஃபெக்ட் பண்ணும். To truly understand how air can exert pressure or why water boils at a certain temperature, we need to zoom into these materials and see what kind of particles they are made up of and how they move around. இப்ப ஏர்ல வந்து பிரஷர் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் வந்து வருது. அதே மாதிரி வாட்டர் வந்து ஒரு சர்டைன் டெம்பரேச்சருக்கு அப்புறம் தான் பாயில் ஆகும்ல. அது எந்த டெம்பரேச்சருக்கு அப்புறம் பாயில் ஆகுது. இப்ப அதே மாதிரி ஒரு மெட்டீரியல் ஒரு திங்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுல என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அந்த மெட்டீரியல் அந்த திங்ஸ் வந்து என்னென்ன பார்ட்டிகல்ஸால மேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியும். அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியும். எவ்ரிதிங் அரவுண்ட் us is made up of tiny particles. In materials that are solid, these particles can move much, while in gases they can move freely. இப்ப நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பொருளுமே எல்லா மெட்டீரியல்ஸுமே நிறைய டைனி பார்ட்டிகிள்ஸால தான் ஆயிருக்கு. அந்த டைனி பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கறது வந்து சாலிடா இருக்கலாம், லிக்யூடா இருக்கலாம் அல்லது கேஸா வந்து இருக்கலாம். இப்போ ஒரு திங்ஸ் வந்து சாலிடா இருந்துச்சு அப்படின்னா அதுல பார்ட்டிகிள்ஸ் வந்து மூவ் ஆகவே முடியாது. ஆனா கேஸ் இருந்தது அப்படின்னா அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ஃப்ரீயா மூவ் ஆக முடியும். ஏன் சாலிட்ல வந்து மூவ் ஆக முடியாது அப்படின்னா வந்து இந்த மாதிரி சாலிடா இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸரா மூவ் ஆகுறதுக்கு இடமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா இதே இது லிக்யூடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே மூவ் ஆகும். ஆனா கேஸ் அளவுக்கு மூவ் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா கேஸ கம்பேர் பண்ணும்போது லிக்யூட்ல வந்து பார்ட்டிகிள்ஸோட கேப் வந்து கம்மியா இருக்கும். ஆனா சாலிடா கம்பேர் பண்ணும்போது லிக்யூடோட பார்ட்டிகிள்ஸ்ல வந்து நிறைய கேப் இருக்கும். ஆனா வந்து நிறைய அதிகமான ஸ்பேஸ் வந்து இருக்கும். எதுல வந்து பார்ட்டிகிள்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகும் அப்படின்னா இந்த கேஸ்ல தான். இந்த கேஸ்ல வந்து பார்ட்டிகிள்ஸ்க்கான ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்குங்கிறதுனால இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். சில பலூன் வந்து ப்ளோ பண்ணி ஊதி வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துல வெடிச்சிரும்ல. ஏன் அது வெடிக்குது அப்படின்னா நம்ம ப்ளோ பண்ணி வச்சோம் அப்படின்னா பலூன்ல என்ன இருக்கும், ஏர் இருக்கும்ல. கேஸ்ல வந்து நம்ம பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகும்னு சொன்னோம்ல. அப்ப அந்த பலூனுக்குள்ள இருக்கிற கேஸ்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்பீடா மூவ் ஆகும்போது இந்த பலூனோட சர்ஃபேஸ் வந்து ஹிட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி ஹிட் பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த பலூன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெடிக்க ஆரம்பிச்சிரும். Classifying things around us is an important feature of science. We can also classify material as into elements, pure substances, compounds, two or more elements bonded together, and mixed combination that can be separated physically. இப்ப நம்ம வந்து சயின்ஸை பத்தி லேர்ன் பண்றது எந்த அளவுக்கு முக்கியமா அதே மாதிரி சயின்ஸ்ல இப்போ ஒரு மெட்டீரியல்ல இருக்க ஃபீச்சரை வச்சு அதை நம்ம கிளாசிஃபை பண்றதுமே ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். இப்ப நம்மள சுத்தி இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர். எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்சஸ், ஒரே ஒரு பொருள் மட்டும் இருக்கிறது தான் நம்ம எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். காம்பவுண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கும்ல அதுதான் நம்ம காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி வந்து எடுத்துக்கலாம். காஃபி பவுடர் அண்ட் மில்க், வாட்டர் இது எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு வந்து மிக்ஸ் ஆகி அதை நம்மளால செப்பரேட் பண்ணவே முடியாதுல்ல. அதை தான் நம்ம காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப மிக்சர்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா அதுவும் ஒரு காம்பினேஷன் தான். ஆனா அதை என்ன செய்ய முடியும் நம்மளால பிசிக்கலா செப்பரேட் பண்ண முடியும். இப்போ அரிசியில வந்து நிறைய கல் இருந்து மிக்ஸ் ஆகி இருக்கு அப்படின்னா அதனால நம்ம ஹேண்டாலேயே பிக் பண்ணி எடுக்க முடியும்ல. அதை தான் நம்ம மிக்சர்னு சொல்லுவோம். பிசிக்கலா செப்பரேட் பண்ண முடியறதை தான் நம்ம மிக்சர்னு சொல்லுவோம். பிசிக்கலா செப்பரேட் பண்ண முடியல அப்படின்னா அதை நம்ம காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். From the world of particles and mixes, we then move into the world of light. We'll study how light rays reflect off flat and curved mirrors and bends when passing through lenses and helps us understand the working of many objects around us. The bending of light explains what happens when we see an image in a shiny metal spoon.
ஆர் ஹவ் கரெக்டிவ் கிளாஸஸ் ஹெல்ப் மெனி ஆஃப் அஸ் see clearly. இப்ப நம்ம பார்ட்டிகல்ஸ் பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்து எந்த சாப்டர் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா லைட் பத்தி பார்க்க போறோம். ஒரு லைட்டோட ரே வந்து எப்படி எல்லாம் ஆகுது, பிளாட் பேஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா, அல்லது கர்வ்டு மிரர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா, அல்லது பெண்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதுல எப்படி எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும், லென்சஸ்ல வந்து இந்த லைட் எப்படி எல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பெண்ட் ஆகி இருக்கு அப்படின்னா அதுல லைட் எல்லாமே எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ ஒரு மெட்டல் ஸ்பூன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற இமேஜ் வந்து ரொம்ப சைனியா வந்து இருக்கும். இது எல்லாமே எப்படி அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த புக்ல வந்து பார்க்க போறோம். It is not just a polished mirror that reflect light, rough surface reflect light as well, and so does the moon. Depending on the relative position of the earth, moon and the sun, a slightly different part of the moon is illuminated each light, given rise to the beautiful base of the moon that we see in the sky. இப்போ வந்து லைட் வந்து இந்த பாலிஸ்டு மிரர்ல மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. நிறைய ரஃப் சர்ஃபேஸ்லயுமே வந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரஃப் சர்ஃபேஸ்ல வந்து லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா எதை சொல்லலாம் அப்படின்னா மூணு வந்து சொல்லலாம். இப்போ மூன்ல வந்து லைட் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா எர்த், சன் அண்ட் மூன் இது எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். நம்ம டெய்லி ஸ்கைல வந்து மூணை பார்த்தோம் அப்படின்னா டெய்லி ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இந்த மாதிரி மூன்ல வந்து நிறைய வேரியேஷன் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். இது எல்லாமே எதனால ஏற்படுது? Watching the periodic cycle of the moon's phase allowed humans to come up with the first calendars by combining careful observation of sunrise, sunset, and lunar cycle. Various calendars came into being. Isn't it fascinating that the calendars which determine our routines on Earth are linked to the motion of objects far beyond our planet? இப்போ இந்த மூன்ஸோட பீரியாடிக் சைக்கிள் வச்சு தான் வந்து ஃபர்ஸ்ட் கேலண்டர் வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த கேலண்டர்ஸ் எல்லாமே எதை கம்பைன் பண்ணி எதை ரிலேட் பண்ணி இருக்கும் அப்படின்னா சன்ரைஸ், சன்செட், லூனர் சைக்கிள் இது எல்லாத்தையும் பொறுத்துதான் வந்து அவங்க கேலண்டர் வந்து மேக் பண்ணாங்க. It's not just a calendars or the movements of the sun and moon that are linked right here on earth. There are marvelous and complex pattern of relationship between living organism and their environment. Every living being from tiniest insect to the largest whale, from blade of grasses to taller trees, depends on and respond to the air, water, sunlight and other organism around them, forming the ecosystem that support life on our planet. இப்போ எர்த்ல வந்து நிறைய லிவிங் பீயிங்ஸ் அண்ட் அதோட என்விரான்மெண்ட்டுக்குமே வந்து நிறைய பேட்டர்ன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. இதையும் பொறுத்து தான் வந்து கேலண்டர் வந்து மேக் பண்ணாங்க. எல்லா லிவிங் பீயிங்குமே டைனஸ்ட் இன்செக்ட்ல இருந்து லார்ஜஸ்ட் வேல் வரைக்குமே, அதே மாதிரி குட்டி குட்டி கிராஸ்ல இருந்து லார்ஜஸ்ட் டாலஸ்ட் ட்ரீ வரைக்குமே எல்லாருமே வந்து ஒன்னோடு ஒண்ணு வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இப்ப ஏர், வாட்டர், சன்லைட் இது எல்லாத்தையுமே பொறுத்து எல்லா லிவிங் ஆர்கானிசம் எக்கோசிஸ்டமே ஃபார்ம் பண்ணி இந்த பிளானட்ல வந்து லைஃப் எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னோடு ஒண்ணு டிபெண்ட் ஆகி ஹியூமன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணிருப்போம்? ஏர், வாட்டர், சன்லைட் அதே மாதிரி பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணிருப்போம். இப்போ பிளான்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பிளான்ஸ் யாரை டிபெண்ட் பண்ணிருக்கோம்? ஏர், வாட்டர், சன்லைட் இந்த மாதிரி இந்த பிளானட்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஒன்னோடு ஒண்ணு லிங்க் பண்ணி ஒன்னோடு ஒண்ணு வந்து டிபெண்ட் ஆகி தான் இருப்போம். ஆனா இது எல்லாத்துக்குமே பேஸ் எங்க இருந்து இருக்கும் அப்படின்னா இந்த ஏர், வாட்டர் அண்ட் சன்லைட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி the earth lies at the perfect distance from the sun where water remains liquid and it has an atmosphere that provides the oxygen we breathe while shielding us from harmful ultraviolet rays. But human activities on the planet can cause small changes in the temperature of the earth, disrupting climate patterns with dangerous consequences. இப்போ இருக்கிற எல்லா பிளானட்லயுமே எர்த்ல மட்டும்தான் லிவிங் பீயிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. இது எதனால எர்த்ல மட்டும் லிவிங் பீயிங்ஸ் இருக்கு அப்படின்னா சன்ல இருந்து கரெக்டான டிஸ்டன்ஸ்ல வந்து எர்த் இருக்கிறதுனாலதான் எர்த்ல வந்து லிவிங் பீயிங்ஸ் நிறைய இருக்கு. இந்த எர்த்ல வந்து நிறைய வாட்டர் வந்து இருக்கு. அதே மாதிரி எர்த்ல இருக்கிற அட்மாஸ்பியர்ல வந்து நிறைய ஆக்சிஜனும் இருக்கு. எர்த் வந்து நமக்கு ஆக்சிஜன் வந்து லிவ் பண்றதுக்கு கொடுக்குதோ அதே எர்த் தான் வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல் நமக்கு தீங்கு விளைவிக்கிற அல்ட்ரா வயலட் ரேஸையும் நமக்கு கொடுக்குது. எர்த்ல இருக்க நேச்சுரல் திங்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸா வருதான்னு கேட்டா கிடையாது. ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னாலயுமே நம்மளோட பிளானட்ல வந்து நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கு. பொதுவா அதுவும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா எர்த்ல இருக்க டெம்பரேச்சர்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கிறது இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னாலதான். இது வந்து நம்மளோட கிளைமேட் பேட்டர்னே வந்து சேஞ்ச் பண்ணுது. அந்த மாதிரி சேஞ்ச் பண்றதுனால நிறைய டேஞ்சரஸ் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. At the head of the both problem and any possible solution is as where are the ones influence
Earth's climate, but we are also the ones who can and must use science to understand these changes and guide our actions. இப்ப இந்த மாதிரி ஹியூமனால ஏற்படுற எல்லா ப்ராப்ளமுமே நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யாரு தான் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்? நம்ம தான் ஹியூமன் தான் வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். Same scientific principles that we have guided our journey through the middle stages. Observing, measuring, experimenting will be key in helping us protect the delicate balance on which life depends. The challenges ahead won't always be easy. We hope some of you will try to solve these difficult problems with curiosity as your guide. இந்த புக்கோட மிடில் ஸ்டேஜ்ல வந்து நம்ம எல்லா சயின்டிபிக் பிரின்சிபல்ஸுமே நம்ம பார்க்க போறோம். அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி மெஷர் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம வந்து நிறைய கான்சிக்வன்ஸ் வரும்னு சொன்னோம்ல, இந்த கான்சிக்வன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி லைஃப் வந்து நமக்கு ஏத்த மாதிரி எப்படி எல்லாம் கொண்டு போலாம் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். இந்த சேலஞ்சஸ் எல்லாமே இட் இஸ் நாட் அண்ட் ஈஸி. இது வந்து ஈஸி கிடையவே கிடையாது. நீங்க வந்து இந்த மாதிரி டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், கியூரியாசிட்டி. To help you think like a scientist, let us go back to a question we asked on the first page. Why is one side of the puri thinner than other? Scientist மாதிரி திங்க் பண்ணணும் அப்படின்னா எப்படி எல்லாம் திங்க் பண்ணணும்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா எப்பதான் ஆக முடியும்? கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும் போது, அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரையும் கண்டுபிடிக்கும் போது, அந்த ஆன்சர்ல இருந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும் போதுதான் வந்து நீங்க வந்து ஒரு சயின்டிஸ்டா ஆக முடியும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல கேட்ட அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து போகலாம். பூரியோட ஒரு பக்கம் மட்டும் ஏன் வந்து தின்னரா இருக்கு அப்படின்னு சொல்லி. Firstly, remember that science is everywhere. You don't need a fancy laboratory to do simple experiments. Even your kitchen at home is a wonderful place to observe and ask questions. All you need is to start with curiosity, careful observation, and asking what happens if. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நம்ம சயின்ஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு. இப்ப சயின்ஸ் அப்படிங்கறத நீங்க லேர்ன் பண்றதுக்கு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஒரு லேபரேட்டரி வந்து தேவைப்படுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு உங்களோட கிச்சனே போதும். உங்களோட கிச்சன் தான் வந்து இந்த மாதிரி சயின்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு வண்டர்ஃபுல் பிளேஸ்னே வந்து சொல்லலாம். நீங்க வந்து கிச்சன்ல வந்து என்ன பாக்குறீங்களோ, என்ன அப்சர்வ் பண்றீங்களோ அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேளு. இது எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்படின்னா உங்களோட கியூரியாசிட்டி தான். உங்களுக்கு வந்து கியூரியாசிட்டி ஆர்வம் வந்து எப்படி இருக்கோ அந்த ஆர்வத்தை பொறுத்துதான் வந்து நீங்க கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுவீங்க. அதே மாதிரி அதுல என்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு கொஸ்டினும் வந்து கேட்பீங்க. Have you noticed how a puri or a badura pops up when placed in hot oil, or how a pulka swells when put directly on the flame? Why does it puff up like a balloon? And why is one side thinner than other? These are questions a scientist might ask, and you can do. Let's see how we can investigate this simple everyday phenomenon like a scientist would. பூரி ஆர் பாதுரா வந்து மேக் பண்றோம் அப்படின்னா அது ஹாட் ஆயில்ல போட்ட உடனே பஃப் ஆகி உப்பி வந்து வரும்ல, அது ஏன் வருது? அப்படி இல்லை அப்படின்னா இப்ப நம்ம ஃபுல்கா வந்து போடுறோம் அப்படின்னா அதை நம்ம டைரக்டா ஃபிளேம்ல நெருப்புல வந்து வைப்போம். அப்படி டைரக்டா நெருப்புல வைக்கும் போதும் அதுவும் எப்ப என்னவாகும், பலூன் மாதிரி பஃப் ஆகி வரும். இது எல்லாமே எதனால வருது? அதே மாதிரி ஒன் சைடா பூரிய கம்பேர் பண்ணும்போது தின்னா இருக்கும். இது எல்லாமே எப்படி வந்தது? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து சயின்டிஸ்ட் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா நீங்களுமே ஒரு சயின்டிஸ்ட் தான். ஆனா அந்த கொஸ்டின் கேட்டதோட நிப்பாட்டிடக்கூடாது. We can investigate this simple everyday phenomenon like a scientist would. இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம எப்படி வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல ஒரு சயின்டிஸ்ட் கேட்கிற மாதிரி, ஒரு சயின்டிஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். First, we will try to ask a scientific questions. What are the different things that may change the way a puri pops up when fried? To answer this, we may want to do some simple experiments. For what? We try and find out two main things. What all can we change or control when we do the experiment? And what all can we observe to see if these changes made any difference? இப்ப நம்ம சயின்டிபிக் கொஸ்டினா ஒரு சயின்டிஸ்ட் ஆஸ்க் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஆஸ்க் பண்ணலாம்? பூரி வந்து எண்ணெயில பொரிக்கும் போது பஃபாய் வரும்னு சொன்னோம்ல, அது ஏன் வந்து அந்த மாதிரி பஃபாய் வருது அப்படிங்கிறதுக்கு டூ திங்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து we can change or control. ஒன்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அல்லது கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுல நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்றோமோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே இப்போ ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த சேஞ்சால என்ன ஆகுது, என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும். இன் திஸ் கேஸ்
we can perhaps think of the changing thickness and the size of the rolled dough. We could also try to use different types of flour, atta, maida, etc. While frying the puri, we can also change the temperature of the hot oil or try and troop the roux into the oil in different ways. Drop it vertically, slide it at an angle, slide it slowly. Notice that these are things that we can control. இப்ப அந்த பூரி வந்து உப்பி வர்றதுக்கு நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி அந்த பூரி வந்து எதனால உப்பி வருது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற மாவோட திக்னஸ் வந்து கூட்டணும். இப்ப அந்த மாதிரி திக்னஸ் வந்து கூட்டிட்டோம். அப்ப அத என்ன செய்யணும்? ஹாட் ஆயில்ல வந்து போடணும். போடும்போது உப்பி வருதான்னு பார்க்கணும். சப்போஸ் உப்பி வரல அப்படின்னா, அந்த ஆயிலோட ஹீட்ட வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி, திரும்ப நம்ம அதே திக்னஸ்ல இருக்கிற அந்த அந்த பூரிய வந்து போடணும். அப்போ உப்பி வருதான்னு பார்த்து அத வந்து நோட் பண்ணலாம். டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மாவு வந்து யூஸ் பண்ணலாம். ஒண்ணு ஆட்டாவா இருக்கலாம், மைதாவா இருக்கலாம், இல்ல கார்ன்ஃபிளவரா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிளாரையும் நம்ம சேஞ்ச் பண்ணி அந்த பூரி வந்து உப்புதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிலோட ஹீட்டை வந்து கம்மி பண்ணி அதிகமாக்கி அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பூரியை வந்து எப்படி வந்து போடுறோமா ஸ்லைடா போடுறோமா, அப்படி இல்ல அப்படின்னா ஸ்லைடா போட்டோம் அப்படின்னா ஃபாஸ்டா போடுறோமா ஸ்லோவா போடுறோமா, எல்லா சேஞ்சஸுமே பண்ணி எந்த சேஞ்சஸ் வந்து பண்ணும்போது அந்த பூரி வந்து உப்பி வருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். However, to make sense of the changes, we also need to think of what we can observe or measure. Some of these may have just yes or no answer. In some cases, there might be a number we can measure. Maybe we can start by checking whether the puri puff yes or no. Or we can measure the time it takes to puff up seconds. We can check whether it very thick layer of dough still gives a thin side of puri. Further, while doing such experiments, it is better to change only one thing at a time while keeping the other conditions same. For example, if we wanted to see the effect of boiling hot and not very hot oil, we would use circles of dough of the same thickness and drop them in the same way. It is also good idea to keep notes of everything that you see and sense when doing an experiment. Did the oil splatter, smell or smoke? And after doing one round of experiments, you may think of more questions. Do puri puff better when made fresh or from stored dough? What happens if I break a hole in the puri before frying? இப்ப இந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம என்ன அப்சர்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும். நம்ம என்ன மெஷர் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணணும். பல கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ டைப்ல வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து பூரி வந்து பஃப் ஆகுதா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன செய்வோம்? எஸ் ஆர் நோ, பஃப் ஆகும் இல்ல இல்ல அப்படிங்கிற எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆன்சர் மட்டும்தான் வரும். இப்போ வந்து நம்ம அந்த பூரி வந்து எவ்வளவு நேரத்துல வந்து பஃப் ஆகி வருது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் எப்படி இருக்கும்? செகண்ட்ஸ்ல இருக்கும். நம்ம அந்த பூரி வந்து எவ்வளவு திக்கா போட்டோம் அப்படின்னா அந்த பூரியோட ஒன் சைடு வந்து தின்னா வந்து வரும். அப்படிங்கறத செக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும்? அது வந்து எவ்வளவு திக்னஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். இந்த மாதிரி எல்லா சேஞ்சஸுமே வந்து ஒரே டைம்ல பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. இப்ப நம்ம ஒரே ஒரு கண்டிஷன் வந்து எடுத்துட்டு அந்த கண்டிஷன்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணி பார்க்கணும். இப்ப நம்ம வந்து ஆட்டா ஃபிளார் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஆட்டா ஃபிளாரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம திக்கா யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தின்னா யூஸ் பண்ணணும், ஹாட் ஆயில யூஸ் பண்ணணும், ஹாட் கம்மியா இருக்கிற ஆயில வந்து யூஸ் பண்ணணும். அப்படி எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எந்த ஸ்டேஜ்ல வந்து பஃப் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த மாவு வந்து போகணும். நம்ம ஆட்டா மட்டும்தான் பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ஆட்டா ஃபிளார் வந்து மாவை வந்து நல்லா கட்டியா பிசையணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியா பிசையணும். எப்படி கட்டியா பிசைஞ்சா எப்படி ஆகும், தண்ணியா பிசைஞ்சா எப்படி ஆகும்? இப்ப அந்த கட்டியா பிசைஞ்ச மாவுமே வந்து நம்ம ஆயில வந்து எவ்வளவு ஹீட்ல போட்டா அந்த பூரி வந்து பஃப் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒரே ஒரு கண்டிஷன் எடுத்து அதே கண்டிஷனுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வந்து நம்மளால பண்ண முடியுமோ அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சு அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜஸ் வந்து போகணும். பூரி வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம், அதுல வந்து ஒரு ஹோல் வந்து போட்டோம் அப்படின்னா அப்படி ஹோல் போட்ட பூரி வந்து பஃப் ஆகுமா ஆகாதா, அப்படி இல்லை அப்படின்னா அதை ஃப்ரை பண்ணும்போது என்னவாகுது அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். This is exactly how all scientific experiments from simple to the most complicated are done. This is the idea of systematic investigation. And just so you know, even this simple everyday observation of puri swelling, it is not really completely understood by scientists today.
இந்த மாதிரி ஒரு காமன் ஆன்சர் எடுத்து அதுல எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம அப்ளை பண்ணி வர்றது தான் நம்ம சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். அது சிம்பிளா இருந்தாலும் சரி, அல்லது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஐடியாவ தான் நம்ம சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். இத தான் நம்ம சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதையெல்லாம் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு சயின்டிஸ்ட் தான். நீங்களும் ஒரு யங் சயின்டிஸ்ட் ஆக உங்களோட கியூரியாசிட்டிய வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த கியூரியாசிட்டிய வச்சு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும். அப்பதான் நீங்களும் ஒரு சயின்டிஸ்ட் ஆக முடியும். இது எல்லாமே உங்களோட எவ்ரிடே அப்சர்வேஷன்ல மட்டும் தான் இருக்கும். So whether it is the swelling of a puri or shrinking bright part of the moon after Purnima, let your careful observation guide you along your exploration into the investigate world of science. பூரி வந்து எப்படி வந்து உப்பி வருது அப்படிங்கிறது இருந்தாலும் சரி, அல்லது மூன் அப்படிங்கிறது வந்து பூர்ணிமாக்கு அப்புறம் வந்து ஸ்ரிங்கிங் பிரைட் அதோட பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிட்டே வரதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து நம்ம எப்ப வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், எப்ப வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னா, கேர்ஃபுல் அப்சர்வேஷன் இருந்தா மட்டும் தான் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஹாப்பி இன்வெஸ்டிகேட்டிங். இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.